அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உலக அரசியலில் யார் சக்தி? உலக அரசியலில் அதிகம் பேசப்படும் மூன்று பெரிய நாடுகள் அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா. இந்த மூன்று நாடுகளும் உலக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்திகளாக இருக்கின்றன. அரசியல், பொருளாதாரம், இராணுவம், தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் இந்நாடுகள் போட்டியிட்டு வருகின்றன. அதனால் உலக அரசியலில் உண்மையான சக்தி யார் என்ற கேள்வி பலருக்கும் தோன்றுகிறது. அமெரிக்கான உலகத்தின் மிகப்பெரிய சக்தி. அமெரிக்கா பல ஆண்டுகளாக உலக அரசியலில் முதல் இடத்தில் இருக்கும் நாடாக கருதப்படுகிறது. பொருளாதாரம், இராணுவம், தொழில்நுட்பம், கலாச்சாரம் ஆகிய அனைத்திலும் அமெரிக்கா மிகவும் வலிமையானது. அமெரிக்காவின் பொருளாதாரம் உலகிலேயே மிகப்பெரியது. ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் அனைத்தும் அமெரிக்காவில் இருந்து உருவானவை. இந்த நிறுவனங்கள் உலக பொருளாதாரத்தையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பெரிதும் பாதிக்கின்றன. இராணுவத்திலும் அமெரிக்கா மிகவும் சக்தி வாய்ந்தது. உலகின் மிகப்பெரிய இராணுவ செலவினை அமெரிக்கா செய்கிறது. அதோடு உலகம் முழுவதும் பல இராணுவ தளங்களை அமைத்துள்ளது. நாட்டோ போன்ற கூட்டணிகளின் மூலம் பல நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகளையும் வைத்துள்ளது. மேலும் ஹாலிவுட் திரைப்படங்கள், இசை, கலாச்சாரம் ஆகியவற்றின் மூலம் அமெரிக்கா சாஃப்ட் பவர் என்ற வகையிலும் உலகத்தை பாதிக்கிறது. அதனால் அரசியல் மட்டுமல்லாமல் கலாச்சாரத்திலும் அமெரிக்காவின் தாக்கம் அதிகம். சீனா டாஷ் வேகமாக உயர்ந்து வரும் சக்தி. கடந்த 30 ஆண்டுகளில் சீனா உலக அரசியலில் மிகவும் வேகமாக வளர்ந்த நாடாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் வளர்ந்து வரும் நாடாக இருந்த சீனா இன்று உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக உள்ளது. சீனாவின் முக்கியமான பலம் அதன் தொழிற்துறை மற்றும் உற்பத்தி திறன். உலகில் பயன்படுத்தப்படும் பல பொருட்கள் மேட் இன் சைனா என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது சீனாவின் பொருளாதார வலிமையை காட்டுகிறது. மேலும் சீனா தொழில்நுட்பத் துறையிலும் வேகமாக வளர்கிறது. வாவே, அலிபாபா, டிக்டாக் போன்ற நிறுவனங்கள் உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 5G போன்ற புதிய தொழில்நுட்பங்களிலும் சீனா அதிக முதலீடு செய்கிறது. சீனா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ற பெரிய திட்டத்தின் மூலம் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற பல பகுதிகளில் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி செய்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் பல நாடுகளில் சாலை, துறைமுகம், ரயில் பாதை போன்ற கட்டமைப்புகளை உருவாக்குகிறது. ரஷ்யா இராணுவ சக்தியின் நாடு. ரஷ்யா பொருளாதாரத்தில் அமெரிக்கா அல்லது சீனாவைப் போல பெரிய நாடாக இல்லாவிட்டாலும் இராணுவ சக்தியில் மிகவும் முக்கியமான இடம் வகிக்கிறது. ரஷ்யாவிடம் உலகிலேயே மிகப்பெரிய அணு ஆயுத களஞ்சியம் உள்ளது. இந்த அணு ஆயுதங்கள் உலக அரசியலில் ரஷ்யாவை மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக காட்டுகின்றன. மேலும் ரஷ்யா உலகின் முக்கியமான எரிசக்தி நாடுகளில் ஒன்று. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதியின் மூலம் பல நாடுகளின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் எரிசக்தியை அதிகமாக பயன்படுத்துகின்றன. ரஷ்யா அரசியல் மற்றும் பாதுகாப்பு விஷயங்களில் மிகவும் தாக்கம் செலுத்தும் நாடாக உள்ளது. சீரியா போர், உக்ரைன் பிரச்சினை போன்ற பல சர்வதேச பிரச்சினைகளில் ரஷ்யாவின் பங்கு முக்கியமானது. மூன்று நாடுகளின் போட்டி. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளும் உலக அரசியலில் தங்களது சக்தியை அதிகரிக்க முயற்சி செய்கின்றன. அமெரிக்கா மற்றும் சீனா இடையே பொருளாதார போட்டி அதிகமாக உள்ளது. தொழில்நுட்பம், வர்த்தகம், கடல் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் இந்நாடுகள் மோதி கொண்டிருக்கின்றன. மற்றொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே அரசியல் மற்றும் இராணுவ போட்டி நீண்ட காலமாக இருந்து வருகிறது. குறிப்பாக நாட்டோ விரிவாக்கம் மற்றும் உக்ரைன் பிரச்சினை இந்த போட்டியை அதிகரித்துள்ளது. சீனா மற்றும் ரஷ்யா சில விஷயங்களில் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் உலக ஆதிக்கத்தை எதிர்க்கும் முயற்சியில் இந்த இரண்டு நாடுகளும் சில சமயம் ஒரே பக்கத்தில் நிற்கின்றன. உண்மையான சக்தி யார்? உலக அரசியலில் ஒரே ஒரு நாடு முழுமையான சக்தி என்று சொல்லுவது சற்று கடினம். காரணம், ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி பலம் இருக்கிறது. பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா முன்னிலை வகிக்கிறது. உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சீனா வேகமாக முன்னேறுகிறது. இராணுவ மற்றும் அணு ஆயுத சக்தியில் ரஷ்யா மிக முக்கியமான இடம் பெறுகிறது. இதனால் உலக அரசியல் இன்று மல்டிபோலார் வேர்ல்ட் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரே ஒரு நாடு அல்ல, பல சக்தி மையங்கள் உலகத்தை பாதிக்கின்றன. முடிவு, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளும் உலக அரசியலில் மிக முக்கியமான சக்திகள். பொருளாதாரம், இராணுவம், தொழில்நுட்பம், அரசியல் ஆகிய அனைத்திலும் இந்நாடுகள் போட்டியிட்டு வருகின்றன. இப்போது உலகம் ஒரே நாடு கட்டுப்படுத்தும் காலத்தில் இல்லை. பல நாடுகள் தங்களது சக்தியை வளர்த்து கொண்டிருக்கும் புதிய உலக அரசியல் உருவாகி வருகிறது. எதிர்காலத்தில் இந்த மூன்று நாடுகளின் உறவுகள் மற்றும் போட்டிகள் உலகத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.